ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3 கோடி சிப்பிகளை கொட்டி கடல் தண்ணியை சுத்தம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், உண்மைதான். எங்கன்னா அமெரிக்காவில் செசாபேக் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு எஸ்ச்சுவரி. எஸ்ச்சுவரினா ஒரு நதியும் கடலும் ஒன்று சேர்கிற இடத்துக்கு மிடில் இருக்கிறது தான் எஸ்ச்சுவரி. இது எங்கன்னா செவன் ரிவர் அப்படிங்கிற ஒரு நதியும் அட்லாண்டிக் ஓஷன் அப்படிங்கிற ஒரு கடலும் ஒன்று சேர்கிற இடத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த செசாபேக் பேங்கிற இடம். இங்கே தான் இப்போ 3 கோடி சிப்பிகளை கொட்டி அந்த கடல் தண்ணியை சுத்தம் பண்ண போகிறாங்க. உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், சிப்பிங்கிறதே கடலில் தானே இருக்கும், அப்புறம் எதையும் அதை திரும்ப கொட்டுறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாம். பட் ஒரு காலத்தில் இங்கே சிப்பிகள் இருந்தது உண்மை தான். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆளுங்க அழிச்சிட்டானுங்க. பண்ண பாவத்தை சரி பண்ணுறதுக்காக இப்போ அங்கே இருக்கிற தன்னார்வ அமைப்புகள்லாம் சேர்ந்து திரும்ப சிப்பிகளை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஏன் சிப்பிகளை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அங்கே தண்ணி எப்படி சுத்தமாகும்னு கேட்குறீங்கன்னா, ஒரு சிப்பி, ஒரு நல்ல வளர்ந்த சிப்பிங்கிறது 190 லிட்டர் தண்ணியை ஒரு நாளைக்கு ஃபில்ட்ரு பண்ணுது. அதில் இருக்கிற தேவையில்லாத பாசி, குப்பை எல்லாத்தையுமே அது ஃபில்ட்ரு பண்ணுறதுனால அங்கே இருக்கிற மீன்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிது. அதாவது கடலில் சில இடத்துல டெத் ஜோன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல ஆக்சிஜனே இருக்காது, அந்த இடத்துல மீன்கள் கூட வாட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்த இந்த சிப்பிகள் சரி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இவங்க லேபில் அந்த ரீசைக்கிள் பண்ணப்பட்ட ஆயிஸ்டரோட ஓடுகள், அதாவது உணவுக்காக ஆயிஸ்டரை யூஸ் பண்ணுவாங்க அங்கே மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ்லாம், அதுலேருந்து அந்த ஓடுகள்லாம் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி லேபில் குட்டி குட்டி ஆயிஸ்டரை உருவாக்கி அதை இந்த ஓடோட ஒட்ட வச்சு டெவலப் பண்ணி திரும்ப அதை கடலில் விடுறாங்க. ஸோ இது மாதிரி இதுவரையும் 20 லட்சம் சிப்பிகள் கிட்டத்தட்ட கொட்டியிருக்காங்க. இன்னும் 3 கோடி சிப்பிகள் நாங்கள் கொட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை தனக்குத்தானே ஒரு ஃபில்டர் சிஸ்டத்தை ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கு. நம்ம அதை அழிக்காமல் இருந்தாலே நம்ம அதுக்கு செய்கிற பெரிய நன்மையாக இருக்கும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.